ஐயையோ! நேத்துலேருந்து ஒரே கூக்குரலுங்க. என்னன்னா, சேர உடைச்சுட்டாங்க, சேர உடைச்சுட்டாங்க. எத்தன சேர உடைச்சாங்க? எங்கனக்குள்ள உடைச்சாங்க? தளபதி நடந்து போற பாதையில இருந்த சேர் உடைஞ்சிருச்சு. எத்தன சேர் உடைஞ்சிருக்கு? எத்தன லட்சம் சேர் போட்டாங்க மொத்தம்? அதில எவ்வளோ சேர் உடைஞ்சுச்சு? ரசிகர்களும், தொண்டர்களும் ஆர்வ மிகுதியில அந்த சேர்ல ஏறி நின்று பார்க்கும்போது, உடைந்து போன சேர்கள். பிளாஸ்டிக் சேர் தானே அது. உடைய தானே செய்யும். இத பெரிய விஷயமா வந்து இவர்களே இப்படி இருந்தால் நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு. யாராவது எந்த இடத்துலையாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? பொது சொத்துக்களை சேதப்படுத்துனாங்களா? போகிற வழியில் வர்ற வழியில் ஏதாவது வன்முறை பண்ணாங்களா? யாருக்காவது துன்ப விளைவிச்சாங்களா? எந்த கடையிலையாவது போய் சாப்பிட்டு காசு தர மாட்டோம்னு சொல்லி வம்பிழுத்தாங்களா? எந்த பிரியாணி கடையிலையாவது போய் சாப்பிட்டுட்டு காசு தர மாட்டோன்னு வம்பிழுத்தாங்களா? எந்த பேக்கரியிலையாவது போய் காசு தர மாட்டோன்னு சாப்பிட்டுட்டு வம்பிழுத்தாங்களா? என்னங்க செஞ்சாங்க? ஆர்வ மிகுதியில் சேரில் ஏறி நின்று பார்க்கையில சேர் உடைஞ்சிருக்கு. இது பெரிய விஷயம் மாதிரி இப்போலாம் மீடியாவில் போட்டு எங்கள் பக்கம் திரும்பினாலும் சேரை உடைச்சிட்டாங்கன்னு. ஒரு மாநாடோட வெற்றியை வந்து சீர்குலைக்க என்னென்ன சதி வேலை பார்க்கணுமோ அந்த சதி வேலைலாம் பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிறது வந்து தேர்தல் முடிவுகள் தான் பதில் சொல்லணும். வந்திருந்த கூட்டம் ஏன்னா தன்னெழுச்சியாக பல தொண்டர்கள் வந்து யாரை லிங்க் பண்ணுறது யாரை பார்க்குறதுன்னு தெரியாமல் பேருந்துகளில் பயணம் செஞ்சுட்டு வந்தாங்க. அரசு பேருந்து அந்த வழியை விடாமல் ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி சுற்றி விட்டு அந்த 5 கிலோமீட்டரும் அந்த பயணம் செஞ்சு வந்தவங்க நடந்து போகிற விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது நேரடியாக பார்த்தோம். இது ஒரு மாநாடு வந்து வெற்றி மாநாடு தான். இதில் எதுவும் சந்தேகம் கிடையாது.